Traders, welcome to Tamil Trading Profit. இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் க்ரூட் ஆயிலில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி செட்டப்பில் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம். மார்க்கெட் நாளைக்கு எக்ஸ்பைரி டே ரொம்பவுமே அக்ரெசிவாக இருக்குது. எந்த மாதிரி இன்றைக்கி நமக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட் ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகணும் இதிலேருந்து. ஸோ நம்மளோட டெய்லி டார்கெட் 500 ப்ளஸ், கரெக்ட். ஸோ மார்க்கெட் இதுவரை கீழே ஆகணும். ஸோ இதுலேருந்து ஒரு டிசிஷன் கண்டிப்பாக எடுக்கும். நான் இதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு போகலான் இருக்கேன். குயிக்கான ஸ்கேல்பிங் தான் இன்றைக்கி. கொஞ்ச நாளாகவே ஸ்கேல்பிங் ட்ரேட் தான் நமக்கு மாட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்னா மார்க்கெட் அந்தளவுக்கு மொமெண்டம் இருக்குது. $600 போச்சு, 760, 750, 600 அகைன். நீ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிவர்சல் வருதுன்னு. கைஸ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருச்சு கைஸ். ஸோ குயிக்காக நான் புக் பண்ணியிருந்துருக்கணும், பட் மிஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல. க்ரூசியலான ஏரியா கைஸ். இந்த ஏரியா இம்பார்ட்டண்டான ஏரியா. சொன்னேன்ல, டிசிஷன் ஏரியா. பட் நமக்கு ஃபேவராக இருக்கான்னு பார்க்கலாம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆல்ரெடி சேஃபர் சைடாக ஒரு நம்மளோட ப்ராஃபிட்டை கைஸ் இன்றைக்கி ஒரு பிக் டே. 1000 rupees போகுதும், சாரி 500 rupees போகுதுன்னு இருந்த டைமில் நமக்கு 1000 rupees கிடச்சிருக்கு. சூப்பர் கைஸ். நம்மளோட டெய்லி 500 rupeesனு ஒரு எய்மில் நான் உள்ளே வரப்போ எனக்கு 1056 ஸ்கேல்பிங்கில் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் இதுக்கு மேலே நான் மேலே போக விரும்பலை. பட் மார்க்கெட் மேலே போகுது, மேலே கொடுத்துருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான டே. ஸோ எங்கே நான் 143 செல் ஹவு மச் 150 7 பாயிண்ட்ஸு. பட் குவான்டிட்டி நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருந்தேன். எனக்கு ப்ரீமியம் ரேட்டு ரொம்பவுமே கம்மியாக கிடச்சிருந்துச்சி கைஸ். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி டே, அதனால் ப்ரீமியம்லாம் எனக்கு கம்மியான ரேட்டில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ புரியுதா? க்ரூட் ஆயிலோட எக்ஸ்பைரி டே இங்கே மென்ஷன் ஆகிருக்கு பாருங்கள். 16 April 16. இன்றைக்கான டேட் என்ன? ஸோ கீழே உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். 15. ஹோப் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 15. ஸோ அப்போ 1 டே தான் இருக்குது. ப்ரீமியம் ரேட்டில் ரொம்பவுமே டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஸோ நான் குயிக்காக இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணி 1052 rupees ப்ராஃபிட். சார்ஜஸ்லாம் போக எனக்கு 950 or 980 மேலே கிடச்சா கூட விச் இஸ் enough ஃபார் மீ, மோர் தென் enough ஃபார் மீ. ஓகே கைஸ். எக்ஸ்பெக்டேஷன் இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட் இந்த ஏரியாவில் சஸ்டெயின் ஆச்சுன்னா கொஞ்சம் இந்த மிட்டு வரைய, அது இல்லைனா இந்த லெவல் வரைய வர சான்சஸ் இருக்குது. இன்னுமே நம்ம புட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தால் ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்கலாம். பட் நம்ம புக் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே பேசுறதுக்கான சான்சஸ் இல்லை. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு வாலடைலாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம லெவல்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குன்னு. நம்ம சேஃபர் சைடாக புக் பண்ணிட்டோம். பரவாயில்ல. இல்லாட்டி மார்க்கெட் இன்னும் ஒரு 1/2 hour இழுத்துருக்கும். பார்த்தாலே தெரியுது. இந்த ஏரியா ஐ மீன் இங்கே க்ரூஸிலான ஏரியா. இன்கேஸ் ஆஃப் இது பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே வரும், இல்லைனா இங்கே போகும். பட் முடிஞ்சளவு மார்க்கெட் கீழே வரதான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு.
ஸோ நான் எக்ஸ்பைரி டேட்டில் ரொம்ப அக்ரெசிவாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆர்டரை வந்து பார்த்துடலாம். எஸ், இன்றைக்கி நம்ம 1056 rupees ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பொசிஷன் எஸ் இன்ட்ராடே க்ரூட் ஆயில் 8000 புட்டில் வந்து ப்ராஃபிட். ஸோ இது நம்மளோட ஆர்டர்ஸ். கீழே தான் வந்துட்டு இருக்கு. நான் ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே ப்ராஃபிட் தான் வந்துருந்துருக்கும். பட் ப்ரீமியம் இயரில் பாருங்கள், நான் எவ்வளோ செல் பண்ணியிருந்தேன்னா 150க்கு செல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டில் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருந்திருக்கு. பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு. இவங்கள தூக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் மேலே போயிடுவாங்க. மேலே போயிடுச்சு கைஸ். வாவ், இந்த ஏரியா பாருங்களேன், க்ரூசிலான ஒரு சப்போர்ட் ஏரியா மாதிரி இருக்கா. இது ஒரு டெசிஷன் ஏரியா. பட் நான் புக் பண்ணதோட ஒரு 5 பாயிண்ட்ஸ் மேலே தான் இருக்குது. ஓகே தான். ஸோ ஏன் இந்த அளவுக்கு கீழே விழுதுன்னா, நம்மளோட லெவல்ஸ் வந்து சொன்ன பாருங்கள், இந்த டிசிஷன் இந்த லெவல் எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் வர கீழே வாய்ப்பு இருக்கு இன்ட்ராடேல இன்னைக்கு. எக்ஸ்பைரி டேட்னால நம்ம ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். எப்போவுமே ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை ரைட்டர்ஸ் மீன்ஸ் ஆப்ஷன் செல்லரை வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அண்ட் எக்ஸ்பைரி டேயில் ரொம்பவுமே அதிகமாக அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க தான் டிசிஷனில் ரொம்பவுமே பையரை காட்டிலும் அவங்களுக்கான டிசிஷன் வந்து அக்யூரசி அவங்களுக்கு 3ல் 2 வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அர்த்த மணியில் ரைட்டாக இருக்கு. பிசிஆர் எவ்வளோ இருக்கு? யா 0.8, அதாவது 1 கீழே தான் இருக்குது. 0.9ங்கிறது மோர் தென் ஓகே, 1 கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் 1 கீழே இருந்தால் கொஞ்சம் பியரிஷ் தான், பியரிஷ் சைனு. யா ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு என்னோடய டே வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் see tomorrow. தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நிறையா கால்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் ஆல். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட். இந்த ஏரியாவை ஸ்டில் ஒரு டெசிஷன் ஏரியாவை தான் மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஸோ டெசிஷன் மீன்ஸ் இன்கேஸ் ஆஃப் கீழே டவுன் வந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வரும் கண்டிப்பாக. 8485 இப்போ வந்து 8560 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியா க்யூரிசிலான ஏரியா. செல்லர்ஸ் தான் இருக்காங்க, பட் அதிகமாக மார்க்கெட்டை வந்து கீழே விடலை. அவங்களோட ரேஷியோ குறைஞ்சிட்டு தான் இருக்குது.